வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த பஸ்ஸு சிக்கமங்களூர் போகுதுங்க. கரெக்டாக 4:40 கிளம்புறாங்க. சேலம் டு சிக்கமங்களூர் வழி பெங்களூர். நாம் இப்போது சேலத்தில் இருக்கோங்க. சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. நாம் இங்கேருந்து சிமோகா போகிறோங்க. நம்ம கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா சேரிகை பஸ்ஸில். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:40ங்க. நமக்கு 6:30க்கு பஸ்ஸுங்க. நம்ம போகிற பஸ்ஸுங்க ஹரிகார் வரைக்கும் போகுதுங்க. ஹரிகாருக்கு மெயினான ரூட்னா பெங்களூரு சித்தரதுர்கா வழி தான் மெயினான ரூட்டுங்க. ஆனால் நம்ம பஸ்ஸு சிமோகா போயிட்டு சிமோகாவிலேருந்து ஹரிகார் போகுதுங்க. நாம் ஆல்ரெடிங்க திருவண்ணாமலையிலேருந்து ஹரிகாருக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. அதனால தான் நாம் இந்த விழாக்க சிமோகாவோட முடிக்கிறோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சிமோகாவிலேருந்து ஒரு சூப்பரான பிளேஸ் போகிறோங்க. அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்கள். அப்புறங்க இந்த பஸ்ஸு செம கனெக்டிவிட்டிங்க ஜோக் ஃபால்ஸ் போகிறதுக்கு. நீங்கள் இங்கேருந்து சிமோகா போயிட்டு சிமோகாவிலேருந்து ஜோக் ஃபால்ஸுக்கு டைரெக்டாக பஸ் இருக்குங்க. அடிக்கடி பஸ் இருக்குங்க. அப்படியும் அங்கேருந்து டைமிங்கு தான் பஸ் இருக்குன்னா அங்கேருந்து சாகரா போனீங்கன்னா சாகராலேருந்து அடிக்கடி பஸ் இருக்குங்க ஜோக் ஃபால்ஸுக்கு. செம கனெக்டிவிட்டிங்க இந்த பஸ்ஸு, யூஸ் பண்ணிக்கோங்க. மணி கரெக்டாக 5:50ங்க. நம்ம பஸ் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க. நம்ம பஸ்ஸில் 2 டிரைவருங்க. 2 டிரைவர் ஒரு கண்டக்டருங்க. இந்த பஸ்ஸு நம்ம எஸ்சிடிசி சென்னை போகுதுங்க. இங்கே பாருங்க, அந்த பஸ்ஸு மாதேஸ்வரம் மலை போகுதுங்க, MM கில்ஸு. அவருங்க இந்த சேலத்துலேருந்து டைரெக்டாக சிமோகாவுக்கு மேப்பில் கிலோமீட்டர் பார்த்தோம்னா சுற்றி காமிக்கிறேங்க. நாம் ஒவ்வொரு ஏரியாவும் ரீச் ஆகிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ரீச் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணுறேங்க. நாம் போகிற பஸ்ஸு இங்கேருந்து கிளம்பி எந்தெந்த ஊர் வழியாக போகுது, எங்கெங்கே எவ்வளோ நேரம் ஸ்டாப் கொடுக்குறாங்க, பெங்களூரு எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது, சிவமுகம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா போக போக பார்க்கலாங்க. இப்போது நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாங்களா? பஸ் எடுத்தாங்க. கரெக்டாக 6:30க்கு எடுத்துட்டாங்க. அப்புறங்க இந்த சேலத்துலேருந்து சிமோகாவுக்கு டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 583 583 அப்புறங்க இந்த சேலத்துலேருந்து பெங்களூருக்கு, அதாவது மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுக்கு மொத்தம் 203 கிலோமீட்டருங்க.
இதுவே பெங்களூர்லேருந்து ஷிமோகா எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 3 வழி காமிக்குதுங்க. அதில் எந்த வழியில் நம்ம பஸ்ஸு போகுதுன்னு தெரில. அதை அங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். எவ்வளோ கிலோமீட்ரு எந்த வழியில் போகுது அப்படிங்கிறத போக போக பார்க்கலாங்க. சிக்ஸ் 47க்குங்க ஓமலூர் டோல்கேட் வந்துருக்குங்க. இதிலிருந்துங்க தொப்பூர் மலைப்பாதை ஆரம்பங்க. மிகவும் ஆபத்தான அபாயகரமான தொப்பூர் மலைப்பாதை ஆரம்பம். மைக்கில் அலௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது தர்மபுரியிலேருந்து சேலம் வர்ற எல்லா வாகனமும் மெதுவாக வர வேண்டும், மெதுவாக வர வேண்டும் என்று. ஏன்னா இந்த ரோடு அப்படி. அதாவது சேலத்துலேருந்து தர்மபுரி மார்க்கம் போகிறப்போ மேடு, அதே அளவுக்கு தர்மபுரியிலேருந்து சேலம் வர்றப்போ பள்ளம், ரொம்ப பள்ளங்க. எல்லா வாகனமும் கீழில் தான் வாங்கணும். அதுவும் லாரி மெயினாக, அதுவும் புதுசாக வர்றவங்க மெதுவாக தான் வரணும். பள்ளமாக இருக்குது, நியூட்ரலில் போகலான்னு சொல்லி தயவு செஞ்சு வந்துடாதீங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். புதுசாக கார் ஓட்டுறவங்களா இருந்தாலும் கீர்லேயே வாங்க. நியூட்ரலில் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணாதீங்க. அதாவது தர்மபுரி டு சேலம். அங்கே பாருங்கள், 3 ஜேசிபி நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஏதாவது விபத்து நடந்தால் உடனே அப்புறப்படுத்துறதுக்கு. ரைட் சைடு பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக்குன்னு. இது தாங்க தொப்பூர் கணவாய்.
என்னங்க எவ்வளோ டிராஃபிக்கு, இந்த பக்கமும் டிராஃபிக்கு அந்த பக்கமும் டிராஃபிக்கு. இந்த பக்கமாவது ரன்னிங்லேயே போயிட்டுருக்குது, அந்த பக்கம் அப்படியே நிற்கிதுங்க எல்லாமே. அதாவது தருமபுரிலேருந்து சேலம் போகிறப்போ அப்படியே நிற்கிது எல்லாமே. எம்பது தூரம் நிற்குதுன்னு பாருங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு நினைக்கிறேங்க, இல்லைன்னா இவ்வளோ டிராஃபிக் ஆகிருக்காது. தொப்பூர் காட் ரோடு முடிஞ்சுங்க. 7:40க்கு தொப்பூர் டோல்கேட் வந்துருக்குங்க. நம்ம பஸ்ஸு தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகுதுங்க. தர்மபுரி புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஏழு 55க்குங்க தர்மபுரி புது பஸ் ஸ்டாண்டு வந்திருக்குங்க. வெல்கம் டு தர்மபுரி நியூ பஸ் ஸ்டாண்ட். ஃபஸ்ட் டைம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்குங்க. கூட்டம் ஏறுதுங்க இங்கே தர்மபுரியில். அப்புறங்க இந்த சேலத்துலேருந்துங்க பெங்களூருக்கு 225 தாங்க டிக்கெட் பேர். இந்த தர்மபுரியிலேருந்துங்க பெங்களூருக்கு டிக்கெட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 164 ரூபாங்க. நம்ம பஸ்ஸு இப்போது ஹைவேஸ்லேருந்து பிரிஞ்சு காவேரிப்பட்டினம் நோக்கி போயிட்டுருக்குங்க. சூப்பர். ஸோ இதனால தாங்க நம்மளோட பஸ்ஸில் சேலம் டு பெங்களூர் 3.33 ஹவர்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டல. அப்பையும் யோசித்தேன், நாம் சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறப்போ சிக்கமங்களூர் பஸ்ஸு போச்சு பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸில் கூட சேலம் டு பெங்களூர் 1 to 1 3.33 ஹவர்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டிருந்தாங்க. நம்மளோட பஸ்ஸில் மட்டும் ஏன் ஓட்டலை அப்படின்னு சொல்லி யோசித்தா, இங்கேருந்து போகிறப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணி போகுதுங்க பெங்களூருக்கு. சூப்பரில். இவ்வளோ நாள் பெங்களூர் போயிருக்குங்க. பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம். முதல்ல இன்றைக்கி தாங்க இந்த காவேரிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். காவேரிப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு மீன்ஸ் காவேரிப்பட்டினம் சிட்டிக்குள்ளே.
8:50க்கு காவேரிப்பட்டினம் வந்திருக்குங்க. இந்த லெஃப்டில் ஒரு ரோடு போது பாருங்க, பாலம் ஏறாமல் கீழே. இதாங்க சென்னை போகிற ஹைவேஸு. நம்ம பஸ்ஸு ஹைவேஸ்லேருந்து பிரிஞ்சு கிருஷ்ணகிரியும் போகுதுங்க. பரவாயில்லைங்க, இங்கேருந்து போகிறப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணுது. அதாவது பெங்களூர் போகிறது மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் லாங்காக போகுதுங்க. அதனாலே இங்கே எல்லாத்தையும் கவர் பண்ணி போகுது. ஓ, ரெகுலர் கஸ்டமருங்க, அவங்களுக்காகவே இங்கே வந்திருக்கு. நம்ம பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலங்க. இந்த பஸ்ஸுக்குன்னே ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள ஏற்றுறதுக்காக வந்திருக்கு. வெளியில் நின்று ஏற்றிட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமையே கிளம்பிடுச்சிங்க. இதாங்க பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸு, கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸு. 9:20க்குங்க எப்பயும் போல் கிருஷ்ணகிரி டோல்கட்டை தாண்டி டீ ஷாப்பருக்கு நிறுத்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாலங்க இந்த கேண்டீனுக்கு கர்நாடகா பஸ்ஸு மட்டும்தான் வருங்க. இப்போ தான் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸும் வருது. டிரைவர் சேஞ்சிங்க. இதுதான் ஒசூர் பஸ் ஸ்டாண்டு. பத்து 50 அத்திப்பள்ளி டோல்கேட் வந்துருக்குங்க. இதோட தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சதுங்க. இந்த டோலுக்கு அப்புறம் கர்நாடகா. இங்கே வாங்க, மேலே டிராஃபிக்கை எம்பது தூரம் லைனாக நிற்குது. 11:15 11:15க்கு எலக்ட்ரானிக் சிட்டி வந்திருக்குங்க. என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளைஓவர் பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃப்ளைஓவர் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க, என்னன்னு தெரில. ஆனால் மேலே டிராஃபிக்காக இருக்குது. அதாவது மடிவாளால் இருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வரும்போது
ஃப்ளைஓவரில் அவ்வளோ டிராஃபிக்கு. பதினொன்றரை மணிக்கு சிக்னல் பாருங்க. சிக்னலில் எவ்வளோ வண்டின்னு பாருங்கள். பொம்மனலி வந்திருக்குங்க 11:30க்கு. இங்கே பாருங்கள் ரைட் சைடு எவ்வளோ டிராஃபிக்குன்னு, எவ்வளோ தூரம் லைனாக நிற்குதுன்னு பாருங்கள். எர்ணாகுளம் போதுங்க கேஎஸ்ஆர்டிசி கேரளா பஸ்ஸு. ஏசி கம் ஸ்லீப்பர். என்ன பிரச்சனைனே தெரிலங்க. ஃபுல் டிராஃபிக் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கே வரைக்கும் லைன் நின்றுருக்குதுங்க. ஜென்சான்ஸ் வரைக்கும் நிற்குதுங்க. பதினொன்று 37க்கு ஜென்சான்ஸ் வந்துருக்குங்க. பதினொன்று 47க்கு லால்பாக் தாண்டி போயிட்டுருக்குங்க நம்ம பஸ்ஸு. மெஜஸ்டிக்கா 12:06க்கு மெஜஸ்டிக் வந்திருக்குங்க. இங்கே கூட்டம் ஏறுது. இந்த ஃப்ரெண்டு சீட்டு வேறு ஒரு லேடிஸ் வேறு கேட்டுருக்காங்க. பாவம் கன்சீவாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் நாம் இதுக்கு முன்னாடி போனோம் பார்த்திங்களா ராணிப்பெண்ணூர், அந்த பஸ்ஸும் சரி, நாம் இப்போ வந்திருக்கோம் இல்லைங்களா இந்த பஸ்ஸும் சரி, 2 பஸ்ஸுமே மெஜஸ்டிக் வருதுங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் வரைக்கும் வர்ற பஸ்ஸு ஒன்று சாந்தி நகர் இல்லைன்னா சேட்டலைட் பஸ் போகுதுங்க. அதை தாண்டி பெங்களூரை தாண்டி போகிற பஸ்ஸு எல்லாமே மெஜஸ்டிக் வருதுங்க. இந்த பெங்களூரில் இருந்துங்க தும்கூருக்கு 71 கிலோமீட்டருங்க. நம்ம பஸ்ஸு தும்கூர் வழியாக தான் போகுது. தும்கூர்லேருந்து சிமோவாவுக்கு 215 கிலோமீட்டருங்க. மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டருங்கிறத நான் கீழே மென்ஷன் பண்ணி சொல்கிறேங்க. நம்ம பஸ்ஸு 10 நிமிஷம் ஆல்ட்டுங்க. 12:15க்கு எடுக்கிறாங்க. ஆப்போசிட் இருக்கு பாருங்க, அதாங்க பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்டு.
எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன், இதுலேயும் சொல்லணும்ல, தெரியாதவங்களுக்கு தெரியணும்ல. வந்தே பாரத் ஒன்று சிட்டிக்குள்ளே என்ட்ராகுதுங்க. பிங்க் கலர் வந்தே பாரத். அப்புறங்க இன்னொரு விஷயம், டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2 டிக்கெட்டாக தான் கொடுக்குறாங்க. சேலம் டு பெங்களூரு, பெங்களூரு டு ஷிமோகா. சேலம் டு பெங்களூரு 215 25 நினைக்கிறேன். இந்த பெங்களூரு டு ஷிமோகா 358 ரூபாங்க. அதை விட முக்கியமான விஷயம், சேலத்திலிருந்து பெங்களூர் வரைக்கும் லேடிஸுக்கு காசு டிக்கெட்டு. பெங்களூர்லேருந்து ஷிமோகா போகிறதுக்கு சரி, பெங்களூருக்குள்ளே வந்துட்டாலே ஆல் லேடிஸ் ஃப்ரீ. கர்நாடகா பீப்புள் லேடிஸ் ஒன்லி. பகல் டைமில் இந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு தெரியுங்களா? இப்போ பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. அதாவது என்ன, சாண்டல் சோப் ஃபேக்ட்ரி மெட்ரோ ஸ்டேஷன் இந்த இடம். அதான் சாண்டல் சோப் மெட்ரோ ஸ்டேஷன். இதாங்க யஸ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன். இந்த தும்கூர் வரைக்கும் தாங்க இந்த மாதிரி ரஷ்ஷான வாகனங்களை பார்க்க முடியும், அதிகப்படியான வாகனங்களை. தும்கூர்லேருந்து சிங்கிள் தான், நாம தான் போவோம். ஏதோ 1-2 கிராஸ் ஆகும், இந்த அளவுக்குலாம் ரஷ் இருக்காது. நம்ம பஸ்ஸு உப்பள்ளி ஹைவேஸ்லேருந்து பிரிஞ்சிருச்சுங்க. ரெண்டு 5க்கு தும்கூர் சிட்டிக்குள்ளே வந்திருக்குங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலங்க, அப்படியே பிரிஞ்சிருச்சுங்க. இந்த
ரோடு 4 வே ரோடு முன்னாடி ரோடு படுமோசம், சிங்கிள் ரோடு. திடீர்னு 4 ரோடு வருதுங்க, அதுவும் பளிச்சுன்னு இருக்குங்க வருங்க. ரோடு வருங்க, வெறிச்சோடி இருக்கு வருங்க. கரெக்டாக 3:30க்கு டிப்டூர் வந்துருக்குங்க. டிப்டூர் 3:48க்கு அரிசி கரைக்கு முன்னாடி டீ ஷாப்பருக்கு நிறுத்திக்கிறாங்க. இங்கேருந்து மறுபடியும் டிரைவர் சேஞ்சுங்க. செம காற்று, செம குளிர். சீடுங்க ஒரு பெரிய குளம், வீட்டில் ஒன்றும் தெரியல. வெல்கம் டு அரிசிகரை. நாலு 20க்கு அரிசிகரை வந்திருக்குங்க. நாலு 22 அரிசிகரை பஸ் ஸ்டாண்டு வந்திருக்குங்க. 4:40க்கு பனவரம் வந்திருக்குங்க. 5:05க்கு கடூர் வந்திருக்குங்க. அஞ்சு 20க்கு திருவூர் வந்திருக்குங்க. திருவூர் அஞ்சு 48க்கு தாரிக்கரை வந்திருக்குங்க. தாரிக்கரை மழை பெஞ்சிருக்குங்க. மழை பெய்யும், மேகமூட்டமாக தான் இருக்குது. ரயில்வே ட்ராக் பாருங்க, நம்மளை தொட்ட மாதிரியே தான் வந்துட்டு இருக்குங்க.
பாருங்க கும்மி இருட்டாக இருக்குது. மழை வரும். ஆல்ரெடி மழை பெஞ்சிருக்குது, மறுபடியும் வரும். வெல்கம் டு ஸ்டீல் டவுன் பாத்ராவதி. ஆறு 17 பாத்ராவதி கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு வந்திருக்குங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பக்கம் வெளுத்து வாங்குது. இங்கே பாருங்க. இதற்காகத்தானே இங்கே வந்தோம். மான்சூன் ரைடர் வெளுத்து வாங்குதுங்க. இங்கே பாருங்க. ஒன்றுமே தெரியல பாருங்க ஃப்ரெண்டில். ஆறு 45க்கு வந்து ரீச் ஆகிருக்கோங்க ஷிமோகா. வெல்கம் டு ஷிமோகா. 6:45 வந்து ரீச் ஆகிருக்கோங்க. இப்போ நம்ம பஸ்ஸு இங்கேருந்து ஹரிகரா போகுதுங்க. ஹரிகரா வந்து நம்ம திருவண்ணாமலை டு ஹரிகரா பார்த்துக்கலாம். நாம் இந்த விழாக இந்த ஷிமோகாவோட முடிச்சுக்கலாங்க. இந்த பயணத்தை பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்க.
இத்துடன் நம்மளோட பயணத்தை முடிச்சுக்கலாம். நம்மளோட பயணம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிய வரும். இது போன்ற மற்றும் ஒரு நல்லதொரு பயணத்தில் சந்திக்கும் மாதிரி தாங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். நன்றி, வணக்கம்.